بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்விலே எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அருட்கொடைகள், அவைகள் ஏராளம். ஆனால் எங்களால் அவைகளை பட்டியலிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறையவே அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். இந்த அருட்கொடைகளுடைய பெருமதியை நாங்கள் எப்போது உணர்வோம் என்று சொன்னால், எங்களை விட்டும் அவைகள் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அதனை நாங்கள் உணரக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அப்படி உணரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அருட்கொடைகள் எங்களிடத்தில் இல்லாமல் போகும். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கட்டாயமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். அதே போன்று எங்களுடைய உடம்பிலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா எங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறான். அதே போன்று எங்களுக்கு ஏனைய பிரச்சனைகள், பாதுகாப்பு பிரச்சனையோ அல்லது வேறு விதமான பிரச்சனைகளோ இல்லாமல் நிம்மதியாக அல்லாஹு தாலா எங்களை வாழ வைத்திருக்கிறான். அதே போன்று எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கலும் இல்லாமல் நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடக்கூடியவர்களாக, நேரத்துக்கு உறங்கக்கூடியவர்களாக, எங்களுடைய காரியங்களை சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டு போகக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய எல்லா விடயங்களும் அப்படியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவைகளை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இல்லாவிட்டால் இந்த ஒவ்வொரு விடயங்களும் எங்களை விட்டும் இல்லாமல் போகும்போதுதான் அதனுடைய பாரதூரத்தை நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்றைக்கு ஒரு 10 வருடம் அல்லது 20 வருடங்கள் முன்பு வாழ்ந்ததை விட இப்போது எல்லோரும் நல்ல வசதி வாய்ப்போடு தான் வாழ்கின்றோம். இதற்கு முன்னால் உள்ள சமூகம், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்தை விட நாங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கின்றோம். இதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் இதைவிட வசதி வாய்ப்போடு வாழ்வார்கள் என்பதிலே இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் இருக்காது. ஆனால் எவ்வளவுதான் அந்த வசதி வாய்ப்போடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் எங்களுடைய ஆரம்ப காலங்களை நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் இப்போது எங்களுடைய இருக்கின்ற இந்த காலத்தோடு ஒப்பிடும்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் உருவா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரி மகனுக்கு சொல்கின்றார்கள். தன்னுடைய சகோதரி மகனை பார்த்து சொல்கின்றார்கள், எங்களுடைய வீட்டிலே 2 மாதங்கள் கடந்திருக்கும், ஆனால் எங்களுடைய வீட்டிலே அடுப்புகள் எரிந்திருக்காது, எங்களுடைய வீட்டிலே அடுப்புகள் பத்த வைக்கப்பட்டிருக்காது என்று அங்கே சொல்கின்றார்கள். அப்போது அந்த உருவா என்று சொல்லக்கூடியவர் ஆயிஷா கேட்கிறார்கள், ஃபமா கான யஈஷுக்கும், அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டபோது காலத் அல் அஸ்வதான், எங்களுடைய வாழ்க்கை அப்போ 2 மாதம் வீட்டில் அடுப்பு பத்தலைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அடுப்பு அதாவது சமைக்கவில்லை என்றால் எந்த உணவும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் உங்களுடைய உணவு நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு சாப்பிடுவதற்கு உங்களுடைய உணவு தேவைகளை எப்படி பூர்த்தியாக்கி கொண்டீர்கள் என்று கேட்டபோது அல் அஸ்வதான், 2 அஸ்வதான் என்று சொல்கின்றார்கள். அதாவது நீரும், அதாவது ஈச்சம் பழமும் நீரும், இதுதான் எங்களுடைய உணவு அந்த 2 மாதம். யார் சொல்கின்றார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். நபிகளாருடைய அந்த நிலையை பாருங்கள். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அங்கே எளிமையோடு இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப 2 மாதங்களாக அவர்களுடைய வீட்டிலே சமைக்கவில்லை என்றால் அவர்கள் அங்கே அவர்களுடைய உணவு நீரும் அங்கே ஈத்தம் பழமுமாகத்தான் இருக்கும். அவர்கள் சொல்கின்றார்கள், சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பக்கத்து வீட்டார் ஜீரானு மினல் அன்சார், சில அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் சில நேரம் அவர்களிடத்தில் ஆடுகள் இருக்கும், அந்த ஆட்டிலே இருந்து சில நேரம் எங்களுக்கு மின் அல்பானிஹா, அதனுடைய பாலை கொண்டு வந்து தருவார்கள், நாங்கள் அதை சாப்பிடுவோம், அதை குடிப்போம் என்று அங்கே சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரி போன்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் போது அதற்கு முன்னால் இருந்த நிலை அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பிலே குறைவான ஒரு நிலையில இருந்தார்கள். அதைத்தான் தங்களுடைய அந்த உருவா என்று சொல்லக்கூடிய சகோதரி மகனுக்கு அங்கே விளங்கப்படுத்துகின்றார்கள். இப்போது அந்த நிலை என்பதை இல்லை என்பதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள். இதே ஒரு செய்தியை நாங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய அந்த வரலாற்றிலும் நாங்கள் பார்க்கலாம். அவரும் நபிகளாருடைய மரணத்துக்கெல்லாம் பின்னால் பிற்பட்ட காலங்களிலே அவரிடத்திலே உத்திய தஆமுன், அதாவது அவரிடத்திலே உணவு கொண்டு வரப்பட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே உணவு கொண்டு வரப்பட்டது. அவருக்கு முன்னால் அங்கே உணவு வைக்கப்படுகின்றது. அவர்கள் சாப்பிடாமல் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எப்போது? உஹது யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இடம்பெற்ற உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர் சொல்கின்றார், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஹுவ கைரும் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவர். ஆனால் அவர் மரணித்த சந்தர்ப்பத்தில் குஃபின பி புர்தா, அவருடைய ஒரு மேலாடையால் அவர் கஃனிடப்பட்டார். வைன் குத்திய ரஸாஹு பதத் ரிஜ்லாஹு, அவருடைய தலை அந்த துணியால், அவருக்கு அந்த மேலாடையால் அவருடைய தலையை மூடினால் கால் தென்படும். வைன் குத்தத் ரிஜ்லாஹு, அவருடைய கால் மூடினால் பதா ரஸுஹு, அவருடைய தலை தென்படும். அந்த அளவுக்கு அவருடைய நிலை இருந்தது. சும்ம புசித்தலனா மா புசித், ஆனால் இப்போது எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்டது என்று அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த காலங்கள் மாறும்போது வசதி வாய்ப்புகள் அங்கே கூடிக்கொண்டு போகும். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகளை நினைக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப முஸ்அப் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னது, முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், அவர் என்னை விட சிறந்தவர். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள், அவரும் என்னை விட சிறந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய நிலை, எங்களுடைய நிலை அன்றைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்றோம் என்று எங்களுடைய உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் இப்போது எங்களுக்கு நல்ல முறையில் விரித்து தரப்பட்டிருக்கிறது, விரிவாக தரப்பட்டிருக்கிறது என்று அந்த சஹாபி சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரி போன்ற கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நானும் நீங்களும் நல்ல முறையிலே எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் நல்ல முறையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகம் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சமூகம், ஒரு நாடு பட்டினியால், காசா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசம், அங்கே உணவில்லாமல், அவர்களுக்கு சரியான முறையிலே குடிப்பதற்கு நீர் இல்லாமல், அதே போன்று மருத்துவ வசதி இல்லாமல், ஏனைய வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் இந்த நிலையை நாங்கள் யோசிக்கிறோமா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலை அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து அல்லாஹு தாலா எங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறான். நல்ல முறையில் சாப்பிடுகின்றோம், விதம் விதமாக சாப்பிடுகின்றோம். என்ன வெரைட்டிஸில் வேணுமோ அதை அப்படியே நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அந்த சாப்பாட்டையும் தந்திருக்கின்றான். அதற்குரிய வசதி வாய்ப்பையும், பொருளாதார அதை வாங்குவதற்கான வசதியும் தந்திருக்கின்றான். சாப்பாடு இருக்கலாம், அதை வாங்குவதற்கு வசதி இல்லாட்டி என்ன செய்வது?
உடைகள் இருக்கும், அதை வாங்குவதற்கு பொருளாதாரம் இல்லாட்டி எப்படி அதை வாங்கி உடுப்பது? நீர் இருக்கும், அதை வாங்கி குடிப்பதற்கு பணம் இல்லாட்டி என்ன செய்வது? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு ஒரு அந்த காசா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசமே பட்டினி சாவால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிசா இன்றைக்கு அதாவது அந்த காசா, அது பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த பூமியை அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக, அங்கே ஐநா சபையிலே ஜெனீவாவிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை பல நாடுகள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. எதிர்வரக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம் அங்கே அந்த கூட்டம் இடம்பெறும். அந்த கூட்டத்தில் இருந்து எப்படி ஆனால் சிலர் இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கிறதோ அதே போன்று அந்த பலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு இன்றைக்கு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன. அதிலே இந்த சவுதி போன்ற நாடுகள், சிலர் சொல்கிறார்கள் சவுதி எல்லாம் நிறைய அரசியல் ரீதியாக நான் பேச வரவில்லை, ஆனால் இந்த சவுதி எல்லாம் இந்த பலஸ்தீன் நாட்டை ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு நாடாக ஜெனீவாவிலே அந்த ஐநா சபையிலே அங்கீகாரம் உள்ள ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த முயற்சிகள் அங்கே வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நபிகளாருடைய நபித்துவத்தின் ஆரம்ப கட்ட நபித்துவத்தினுடைய காலம் மக்காவினுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அங்கே ஒதுக்கப்பட்டார்கள். ஹாஷிம் குடும்பத்தினர், பனு முத்தலிப் குடும்பத்தினர் எல்லாம் அங்கே என்ன செய்யப்பட்டார்கள்? அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பொருளாதார தடை விதித்தார்கள். அவர்களை பனு ஹாஷிம் பனு முத்தலிப் குடும்பத்தில் யாரும் திருமணம் முடிக்கவும் கூடாது, அவர் யாரும் திருமண உறவுகள் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்ற அங்கே சில ஒப்பந்தங்களை அவர்கள் போடுகின்றார்கள். யார்? அபூ ஜஹல் போன்ற அந்த முக்கியமான அந்த காஃபிர்கள் ஒரு ஒப்பந்தத்தை இட்டு அதை காபாவிலே அங்கே தொங்க விடுகின்றார்கள். இந்த மக்கள், இந்த அபூ தாலிபில் ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒன்று அவர்கள் பட்டினியோடு சாக வேண்டும், அல்லது இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் மதம் மாற வேண்டும். இந்த இரண்டிலே ஒன்று நடக்க வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு யாரும் உணவோ ஏதோ ஒன்றோ குடிப்பதற்கோ அதே போன்று ஏதோ எந்த விதமான அதாவது அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த நிலை எவ்வளவு காலம் இருந்தது? சுமார் 3 வருடங்களுக்கு உட்பட்ட காலம் இருந்தது. இப்ப இந்த 2 வருடங்கள் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்போது அந்த மக்களிலும் சில நல்லுள்ளம் படைத்திருப்பார்கள். இந்த அபூ ஜஹல் போன்றவருடைய அந்த அவர்கள் கடும்போக்கு தனத்தினால் அதை எதிர்த்தாலும் சிலர் அவர்கள் நல்ல உள்ளம் படைத்திருப்பார்கள். அவர்களுக்கு சில நேரம் எதிர்க்க முடியாத சூழ்நிலைகள் சில நேரம் இருக்கும். ஆனால் அந்த 2 வருடங்கள் தாண்டியதன் பின்னால் ஹிஷாம் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர், அவர் காஃபிர் தான், அவர் முன் வருகின்றார். நாங்கள் நல்லா சாப்பிட்டு கொண்டு நல்ல முறையிலே குடித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய மக்கள் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் எங்களுடைய மக்கள் இவர்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கின்றார்கள் என்று அவர் என்ன யோசிக்கிறார். அதற்கு பின்னால் அவர் சந்திக்கிறார் இன்னொருவரை, அதாவது இன்னொரு மனிதரை காஃபிரை அவர் சந்திக்கிறார். அவரிடத்திலே சொல்கின்றார், நீ பார்க்கவில்லையா நாங்கள் நல்லா சாப்பிட்டு கொண்டு குடிச்சு கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, நீங்க யோசிக்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் தனியாளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்கின்றார். ஜுஹைர் இப்னு அபி உமையா என்பவரிடத்திலே சொல்கின்றார். அவர் சொல்றார், நாங்கள் தனியாளாக இருக்கிறோம். இல்லை, நீ தனியாள் இல்லை, நான் உன்னோட வரேன். இந்த ஹிஷாம் இப்னு அம்ரன்னு சொல்றார். அப்போது ஜுஹைர் இப்னு உமையா இடத்துல நானும் நீ இப்ப 2 பேர், அப்ப இன்னும் ஆள் சேர்க்கணும். அதுக்கு பின்னால் முத்தைம் இப்னு அதி என்பவரிடத்திலே போகின்றார்கள். அவரிடத்திலும் சொல்கிறார்கள், அவரும் இவரோடு சேர்கிறார்கள். அதன் பின்னால் அபு புக்தரி இப்னு ஹிஷாம் அவரிடத்திலே போகின்றார்கள். அவரோடும் அதே போன்று கதைக்கின்றார்கள் 4 பேர். அதற்கு பின்னால் ஜம்அத் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடியவர் 5 பேர். இந்த 5 பேரும் அங்கே ஒன்று சேர்கின்றார்கள். அந்த 5 பேரும் இன்றைக்கு நாங்கள் இந்த வீட்டோ பவருள்ள 5 நாடுகள் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த நாடுகள் போன்ற அந்த 5 பேரும் இருந்தார்கள். அவர்கள் போய் மக்களிடத்திலே அங்கே அதிகாலையிலே மக்களுக்கு சொல்கின்றார்கள். எல்லா மக்களையும் அழைத்து சொல்கின்றார்கள், நாங்கள் நல்ல முறையிலே சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய சமூகம் சாப்பிடாமல் குடிக்காமல் அவர்கள் இப்படியே பட்டினியோடு இருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பட்டினியோடு இருந்தார்கள்? அவர்களுடைய பட்டினியின் காரணமாக அவர்கள் மரத்தினுடைய அந்த இலைகளை எல்லாம் சாப்பிட்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், புகாரி போன்ற கிரந்தங்களிலே. எனவே அன்பான சகோதரர்களை, அதை அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். அப்போது அபூ ஜஹல் போன்றவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஆனாலும் இந்த 5 பேர் சொல்கின்றார்கள். அதிலே ஜம்ஆ இப்னு அஸ்வத் என்பவர் தான், அதாவது எழுந்தின்று அவர் பேசுகின்றார். அபூ ஜஹலுக்கு அவருக்கும் இடையில வாக்குவாதம் எல்லாம் நடக்கின்றது. அவர் சொல்கின்றார், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த ஒப்பந்தத்தை
ஒப்பந்தத்தை நாங்கள் கிழித்து போடுவோம், இதற்கு பின்னாலும் அவர்களை இப்படி விட மாட்டோம் என்று அங்கே சொல்கின்றார். அதற்கு பின்னால் அவர்கள் போய் அந்த ஒப்பந்தத்தை கிழிக்க பார்க்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே அந்த 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகிறதால் அந்த ஒப்பந்தம் அங்குள்ள பூச்சி புழுக்கள் அரித்து அவைகள் அப்படியே அந்த இல்லாமல் போயிருந்தது. ஆனால் அதில் அல்லாஹ் என்ற பெயர் மாத்திரம் அழியாமல் இருந்தது என்ற அந்த வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஒரு சமூகம் பட்டினியை எதிர்கொண்டது. ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய பட்டினியை அங்கே இல்லாமலாக்குவதற்காக சில மக்கள் அங்கே முன்வந்தார்கள். இதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு காசா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு காசா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் அங்கே பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்பதற்காகத்தான் பல நாடுகள் அங்கே முயற்சித்துக் கொண்டு வருகின்றன. பல நாடுகள் அதற்கான அவர்களை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரித்தால் தான் அந்த நிலை இல்லாமல் போகும். அங்கீகரித்தால் தான் அந்த நிலை அங்கே இல்லாமல் போகும் என்ற ஒரு உலக அரசியல் ரீதியிலே அதை புரிந்து கொள்ளப்படாத ஒரு உண்மையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதற்கு நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். அந்த மக்களுக்காக, அந்த காசா மக்களுக்காக அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீன மண்ணிலே துன்பப்படக்கூடிய, பட்டினியால் வாடக்கூடிய அந்த காசா மக்களுக்காக எங்களால் செய்ய முடியுமானது அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். பொதுவாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மறைமுகமாக அவன் பிரார்த்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்ற கூலியை எங்களுக்கும் தருகின்றான். அது நாங்கள் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த ஒருவராக இருந்தாலும் ஒரு முஸ்லீமுக்காக நாங்கள் கேட்பது தஅவத்து மர்இல் முஸ்லிம் லி அஹீஹி பிதஹ்ரில் கைப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய இன்னொரு சகோதர முஸ்லிமுக்காக மறைமுகமாக கேட்கின்ற துஆ முஸ்தஜாபத்துன். அது என்னது? அது அப்படியே விடையளிக்கப்படும், அது அங்கீகரிக்கப்படும். அதே போன்று அவனுக்கு ஒரு மலக்கு அங்கே பொறுப்பு சாட்டப்பட்டு அந்த மலக்கு சொல்வார், வலக்க பிமிஸ்லி ஹாதா, இதே போன்று உனக்கும் கிடைக்கும் என்று அங்கே அந்த மலக்கு எங்களுடைய தலைமாட்டிலிருந்து எங்களுக்கும் சொல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த மக்களுக்காக நாங்கள் இங்கே இருந்து மறைமுகமாக அந்த மக்களுக்காக நாங்கள் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய கஷ்டங்கள் இன்னல்கள் நீங்க நாங்கள் அவர்களுக்காக அங்கே பிரார்த்திக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் எத்தனை வருடங்களாக அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும், வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உணவு தேவை, மருத்துவ தேவை, இப்படி எல்லா விதமான தேவைகளையும் இழந்து அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, அடுத்தவர்களுடைய துணை இல்லாமல் அங்கே தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களா? நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய கேள்வி. அவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்து நான் இஸ்லாத்தை விட்டு போகிறேன் என்று சொன்னார்களா? இஸ்லாத்திலே முஸ்லீமாக இருப்பதனால் தானே அவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதனால் தானே அவர்கள் இந்த அளவுக்கு துன்பப்படுத்துகின்றார்கள். முஸ்லீமாக இருப்பதனால் தானே அவர்களுக்கு இந்த அளவுக்கு வேதனையும் வருகின்றது. ஆனால் அவர்கள் யாராவது, அது சிறிய பிள்ளையா இருக்கலாம், கை குழந்தையா இருக்கலாம், எப்படிப்பட்ட தாய்மாராக இருக்கலாம், எதை போன்று பெரியவர் யாராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் ரித்தத்தாகி மதம் மாறி போனார்கள் என்ற வரலாற்று செய்தி உண்ட அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்திலே காதலுக்காக, அதே போன்று சில கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய உதவிகளுக்காக, அதே போன்று ஏனைய சில உலக லாபங்களுக்காக எங்களுடைய மார்க்கத்தை விட்டு போகக்கூடிய எத்தனையோ மக்கள், இளம் வாலிபர்கள், இளம் யுவதிகள், எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கலாம். காரணம், எங்கள்கிட்ட வசதி இல்லை, வசதி வாய்ப்பிலே குறைவாக இருக்கிறோம். எங்களோட வசதியை போக்குவதற்காக ஒருவர் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால் அவன் யாராக இருந்தாலும் அவனுடைய மார்க்கத்தை நோக்கி போவதை நாங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரா அன்கபூத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லிக்காருன்னு, அஹ்சிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன்.
நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் உங்களை நாங்கள் சோதிக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய சோதனை ஏதாவது ஒரு புறத்திலே வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்காக நாங்கள் மார்க்கத்தை விட்டு போவதென்றிருந்தால் அது துரதிர்ஷ்டமான ஒரு நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மக்களுடைய, அந்த காசா மக்களுடைய ஈமானை பாருங்கள். இந்த உலகத்திலே உடைய எத்தனை நாடுகள் வந்து சேர்ந்தாலும் அவர்களுடைய ஈமானுக்கு ஈடாகாது. அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஈமானிலே பலமுள்ளவர்களாக அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மக்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய ஈமான் இன்னும் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த சோதனைகள், எந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் அதே ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கும் தர வேண்டும் அல்லாஹு தாலா. அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும், அதே போன்று பாதுகாப்புகளும், இதே போன்று இன்னொரு எத்தனை அருட்கொடை இருக்கிறதோ எல்லா விதமான அருட்கொடைகளையும் உணர்ந்து அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹும் மன்சூர் இஹ்வானல் அல் முஸ்லிமீன் அல் முஸ்தலஃபீன ஃபீ காஸா வ ஃபலஸ்தீன் அல்லாஹும் மன்சூர்ஹும் அல்லாஹும் அர்ஸுக்ஹுமுல் குவ்வத வஸ் ஸப்ர அல்லாஹும் அஹ்ஃபல்ஹும் பிஹிஃப்லிக் வன்சுர்ஹும் பினஸ்ரிக் வஅய்யிதுஹும் பிஜுந்திக் அல்லாஹும்ம யா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹும் அத்இம்ஹும் வஸ்கிஹிம் வஹ்ஃபிர் லஹும் வபாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். யா அல்லாஹ், அந்த காசா மக்கள், பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக உன்னுடைய புறத்திலே இருந்து உன்னுடைய உதவியை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவர்கள் அங்கே உணவில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உன் புறத்திலே இருந்து அவர்களுக்கு உணவை கொடுப்பாயாக. அவர்களுடைய பாதுகாப்பை நீ அவர்களுக்கு உறுதிப்படுத்துவாயாக. உன்னுடைய படைகளை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுக்கு இந்த ஈமானிலே உறுதியையும் நல்ல இஸ்திகாமத்தையும் அவர்களுக்கு கொடுத்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவர்களுடைய விடுவுக்காக யார் யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவர்களுக்கும் உன்னுடைய உதவியை நல்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.